வெல்கம் டு டியூஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் வந்து ஒரு நோட் வந்து கிடைக்குது. அந்த நோட்டில் வந்து நீங்கள் யாராவதோட பேரை எழுதுனீங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. இந்த நோட்டோட பேர் என்ன அப்படின்னா டெத் நோட். ஸோ இது வந்து ஒரு அனிமே சீரீஸ். டெத் நோட் அனிமே பற்றின பிரேக் டவுன் தான் வந்து நம்ம எபிசோட் பை எபிசோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எபிசோட் 1 என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு கொடூரமான இடத்த வந்து காட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாமே வந்து எலும்பாக இருக்குது. அங்கே வந்து ஒரு சில ஜந்துகளையுமே வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா ஷினிகாமி ரெலிம். ஸோ இதுக்கு பேரலாக வந்து அப்படியே நம்ம ஹியூமன் வேர்ல்டை வந்து காட்டுறாங்க. அதுலேயும் கிளாஸில் வந்து ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் பேர் வந்து லைட் யகாமி. இந்த பையன் வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டும் கூட. ஆனால் அவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, லைக் எல்லாமே தப்பாக நடக்குது, ரிப்பீட்டடாக அவன் இவனை கொள்ளையடிக்கிறானுங்க, அந்த மாதிரி நிறையா தப்பான விஷயங்கள் தான் நடக்குது, இந்த உலகமே ரொம்ப வெறுப்பாக இருக்குது, நிறையா தப்பானவங்க தான் இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு இந்த உலகத்தில் வந்து ஒரு வெறுப்பு இருக்குது. நல்லவங்க வாழவே முடியாதாங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு அவனுக்குமே இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த ஷினிகாமியில் வந்து ரியூக்குன்னு ஒரு ஜந்து வந்து இருக்குது. ஸோ அவனுக்குமே வந்து இந்த இடம் ரொம்ப போர் அடிக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி கடுப்பாகுதுங்கிற மாதிரி அவனுக்குமே வந்து ஒரு ஃபீல் தான். ஸோ இப்போது அவன் கிளாஸில் வந்து உட்காண்ட்ருக்கும்போது ஒரு நோட்டு வந்து கீழே விழுகிறத வந்து அவன் பார்க்குறான். ஸோ கிளாஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நோட்டு விழுந்தது, என்னடா அது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா டெத் நோட் அப்படின்னு அந்த நோட்டில் எழுதியிருக்கு. அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. ஸோ இவன் அதை பார்த்துட்டு அவன் வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போகிறான். பார்த்துட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படிக்கவும் செய்கிறான். என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒருத்தரோட பேரை எழுதுறீங்க அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க பேர் எழுதும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்து இருக்கணும். அவங்க ஃபேஸ் தெரியாமல் வெறும் பேரை மட்டும் எழுதக்கூடாது, அவங்க ஃபேஸுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அவங்க பேரையுமே வந்து நீங்கள் நோட்டில் எழுதணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து இறந்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேர் எழுதிட்டு அவங்க எப்படி இறக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெறும் அந்த பர்சனோட பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு அவங்க எப்படி இறக்கலை அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க. இப்போ காஸ் ஆஃப் டெத் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு டைம் இருக்குது 6 minutes 40 seconds. ஸோ அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் ஆஃப் டெத்தையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா அதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த டெத் நோட்டில். ஸோ இவனுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, இது வந்து சும்மா ஏதோ பண்ணுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே இருக்குது. சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் பேரை எழுதுறதுன்னு சொல்லி அவன் ரொம்பவே வந்து யோசிக்கவுமே செய்கிறான். ஸோ டக்குன்னு நியூஸில் வந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் அங்கே இருக்கிற மக்களை வந்து ஹாஸ்டேஜாக வச்சுருக்காங்க. ஸோ அவன் பேர் அவன் ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த நியூஸ்லேயுமே வந்து காட்டுறாங்க. ஸோ அவனுக்கு ஃபேஸுமே தெரிஞ்சிருச்சு, அவன் நேமுமே தெரிஞ்சிருச்சு, அவன் நேமை எழுதி வச்சிட்டான். ஸோ அந்த 40 secondsக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து அந்த ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்தும் போகிறான். இது வந்து அவனுக்கு பயங்கர ஷாக், லைட்டுக்கு வந்து பயங்கர ஷாக். இல்லை இது வந்து சும்மா ஏதோ கோஇன்சிடென்ஸாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்போ 6:30 ஆகுது, அப்படியே வந்து அவன் வேற ஒரு கிளாஸுக்குமே போகிறான். அங்கே வந்து நிறைய பசங்க வந்து ஒருத்தனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேரை எழுதலாமா அப்படின்னு பார்க்கும்போது லைட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க பேரை வந்து எழுதவே கூடாது, எழுதணும்னா நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு அவன் பயங்கரமாக யோசிக்கிறான். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஷாப்பிங் எங்கேயோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில ரவுடி பசங்க வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வம்பு பண்ணுறானுங்க. ஸோ அதையுமே அவன் பார்க்குறான். இந்த லூசு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வம்பு இருக்கிறவனுங்க அவன் பேரையுமே வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து பெரிய கை போல் பேர் ஹராஸ் பண்ணுறவனோட நேமும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனோட நேமை எழுதி காஸ் ஆஃப் டெத்தையுமே வந்து எழுதுறான். என்ன அப்படின்னா, ஒரு ட்ரக்கில் இடித்து சாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எழுதுறான். கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அவன் வந்து அந்த ட்ரக்கில் இடித்து அவன் செத்துமே வந்து போகிறான். ஸோ லைட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான், ஓகே இந்த நோட்டு வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, இதை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டுமே அவன் வந்து யோசிக்கிறான். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு 5 days வந்து ஆச்சு. ஷினிகாமி ரெலிமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியூக்குன்னு ஒருத்தருக்கான். ஸோ அவன் வந்து வேணும்னே இந்த டெத் நோட்டை வந்து ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு போர் அடிக்குது, ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த நோட்டை வந்து கீழே போட்டிருக்கான். ஸோ அங்கே வந்து ஒரு போர்ட்டல் வந்து இருக்குது. ஸோ அந்த போர்ட்டல் மூலியமாக தான் இந்த ஷினிகாமி வந்து இந்த ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே வரும். ஆனால் ஹியூமன்ஸ் யாருமே வந்து அந்த ஷினிகாமி ரிலிம்குள்ளே போக முடியாது. ஸோ அது அப்படி தான் இருக்குது. ஸோ ஷினிகாமியில் இருக்கிறவங்க ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே வரலாம், பட் அங்கே இருக்கிறவங்க இங்கே போக முடியாது. ஸோ இப்போது லைட் வந்து திரும்ப வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க்.
ஸோ அப்போ அவன் ரூமுக்கு போய் அந்த டெத் நோட்டை திறந்து பார்த்தா நிறையா பேர் அவன் எழுதி வச்சிருக்கான். ஸோ அந்த எழுந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கிரிமினல்ஸ் தான், கிரிமினல்ஸ், ஈவில் பீப்புள், நல்லவங்க யார் பேருமே எழுதலை. ஸோ நிறையா தப்புகள் பண்ணி உள்ளே இருக்கிறவங்க கிரிமினல்ஸ் பேரை மட்டும் அவன் எழுதி வச்சுருக்கான். ஸோ அதுவுமே வந்து நிறையா பேர் எழுதி வச்சுட்டு அவன் வந்து ஒரு ஈவில் லாஃப் ஒன்று பண்ணுறான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம ரியூக்கு வந்து அவன் ரூம்குள்ளேயே வந்துடுறான். நம்ம லைட்டு வந்து அப்படியே அலறி போய் பயந்து, ஆக்சுவலாக இந்த விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதாவது லைக் அந்த கதைகள் எல்லாமே வரும்ல, ஸோ அந்த மாதிரி கதை சம்மந்தப்பட்டு இந்த ஷினிகாமி பற்றின ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கட்டுக்கதைகளாக இவனுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆமாம், நான் தான் இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிறேன், என்னை கொண்டுருவியா அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா நான் எங்கடா அப்படி சொன்னேன், ஓ இந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாகவே நம்ம ஆளுமே வந்து நம்ம ரியூக்குமே வந்து கேட்குறான். ஸோ அப்போ தான் அவங்களுக்குள்ளே வந்து கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகுது. ஸோ ஷினிகாமினா என்ன, அந்த இடம் எப்படி இருக்கும், எனக்கு பயங்கர போர் அடிச்சிருச்சு, ஸோ அதனால தான் வந்து இந்த நோட்டை வந்து நான் இங்கே போட்டேன், இங்கே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த நோட்டை பற்றியுமே அவங்க பேசுகிறாங்க. என்னென்னா இந்த நோட்டு வந்து லைக் அந்த ரியூ கூட தான், ஆனால் இது ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஹியூமன்ஸோடது, இது வந்து இப்போது உன்னோடது, அதாவது நம்ம லைட்டோட புக்கு தான் இது, உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ வேறு யாருக்காவது கொடுத்துடலாம், ஆனால் நீ அப்படி கொடுத்துட்ட அப்படின்னா இந்த டெத் நோட் பற்றின மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த டெத் நோட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போ நான் இதில் நேமெல்லாம் எழுதியிருக்கேன்ல, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே உனக்கு ஆகாது, ஓகேவா, இதில் என்ன எதுவுமே வந்து உனக்கு நடக்காது. ஆனால் நீ இறக்குற டைம் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த நோட்டில் நான் உன் பேர் எழுதுவேன். ஏன்னா அந்த நோட் வந்து ரியூவுக்கு சொந்தமானது, அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நோட்டை யூஸ் பண்ணவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னால அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது நீ இறந்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு சஸ்பென்ஸோட வந்து நம்ம ரியூக்கு வந்து முடிக்கிறான். ஸோ இந்த டெத் நோட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாண்ட் மாதிரி, அதாவது இந்த ரியூக்குக்கும் நம்ம லைட்டுக்குமான ஒரு பாண்ட், ஷினிகாமிக்கும் அந்த ஹியூமன்ஸ், அந்த டெத் நோட்டை வச்சிருக்கிற ஹியூமன்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்குமான ஒரு பாண்டு தான் வந்து இது. ஸோ நம்ம லைட் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ரியூக்கு வந்து தெரியும், வேற யார் கண்ணுக்குமே வந்து தெரிய மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுமே வராங்க, ஒரு ஆப்பிள் மாதிரி கொடுக்குறாங்க, சரி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா கண்ணுக்கு வந்து நம்ம இந்த ரியூக்கு வந்து தெரியல. ஸோ ரியூக்குமே வந்து இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவனுமே வந்து பயங்கரமாக சாப்பிட்றான். ஸோ லைட் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறேன். என்னன்னா நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ரியூக்கு வந்து ஏன்னா நீ என்ன முட்டாளா, நான் எதுக்கு ஒன்றும் சூஸ் பண்ண போகிறேன், அது நோட்டு நான் தூக்கி போட்டா விழுந்துச்சு, நீ எடுத்து அவ்வளவுதான், நீ இல்லாட்டி இன்னொருத்த எடுக்க போறான், நீ ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் நடத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ரியூக்கு வந்து மொக்க பண்ணி விடுறான். ஸோ சரி நீ எதுக்காக இந்த நோட்டை இங்க போட்ட அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு போர் அடிக்குது, அந்த இடமே வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப போரா இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ரியூக்கு வந்து வேற ஒருத்தர் ஷினிகாமியோட பேர் எதுனாலுமே அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ அங்க வந்து எந்த ஃபண்டுமே கிடையாது, அதனாலதான் நான் இந்த ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள வந்தேங்கிற மாதிரி சொல்றேன். அப்புறம் நம்ம ரியூக்கு வந்து கேட்கறேன், நீ வந்து இத்தனை பேர்த்த வந்து கொலை பண்ற, இந்த மாதிரி எல்லாம் பண்ற இல்ல, ஆக்சுவலா இந்த நோட்டை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க, இத்தனை ஒரு பேர் எழுதுறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க, நீ என்னன்னா மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இத்தனை பேரை எழுதி வச்சிருக்க, உனக்கு நீ எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்கும்போது லைட் வந்து அப்பதான் சொல்லுவான், என்னன்னா இந்த உலகம் வந்து ஃபுல்லா கெட்டவங்களா இருக்காங்க, ஸோ தப்பு பண்றவங்க பயப்படணும், ஏதோ ஒரு மூலையில இவங்க எல்லாம் சாவறாங்கல்ல, இதை பத்தி யாராவது ஒருத்தன் இதை வந்து வேணும்னே ஒருத்தன் பண்றானோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்கல்ல, ஸோ அந்த பிரசன்ஸ் வந்து எனக்கு வேணும், இதெல்லாம் எவனோ ஒருத்தன் பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு பிரசன்ஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா பேசுவான். ஸோ இது எதுக்காக நான் நீ பண்ற அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் போர் அடிக்குது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லுவான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம லைட்டோட கேரக்டரும் ரியூக்கோட கேரக்டருமே ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ இந்த புக்கை வச்சு இத்தனை பேர்த்த கொல்ல போறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா கெட்டவங்களை எல்லாத்தையுமே கொல்ல போறேன், இந்த உலகம் வந்து நல்லவங்களாவே வாழட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து என்னது காட் ஆஃப் நியூ வேர்ல்டு, இந்த உலகம் வந்து நல்லவங்களுக்காகவே இருக்கும், நல்லது மட்டும்தானே நடக்கும் இருக்கும்போது ரியூக்கு வந்து மொக்க பண்ணும் என்னன்னா இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து இந்த உலகம் வந்து நல்லவங்களுக்காகவே தான் இருக்கணும், இந்த உலகத்துல எந்த தப்புமே நடக்கக்கூடாது, ஸோ கெட்டவங்க எல்லாமே வந்து அழிஞ்சு போகணும், இந்த உலகம் வந்து நல்லவங்க நல்லா வாழணும் அப்படிங்கறதுக்கான உலகமாக தான் இது இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து லைட் சொல்லிட்டு இந்த எபிசோட வந்து ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.